அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, கடந்த பதிவில் டிரைவர் முஸ்தபா அவர்களுக்கு அரபி மொழி அறிவோ இஸ்லாத்தை பற்றி அடிப்படை அறிவோ கிடையாது. அவர் வாசித்த வாசிப்புகளை வைத்தும் அவர் பேசி கொட்டிய உளறுகளிலிருந்தும் நிறைய அவருக்கு எதிரான ஆதாரங்களை நம்ம அள்ளி போட்டிருந்தோம். இப்படி அறிஞர் பிஜேவும் லைவில் இவருக்கு அரபி ஓதவே தெரியாது, இவர் ஒரு ஆகப்பூ முட்டை என்பதை நல்ல பளிச்சுன்னு பட்ட வெளிச்சமாக அவர் நிரூபிச்சதுனால அதோடைய அந்த வெக்கம் தாங்க முடியாமல், அவமானம் தாங்க முடியாமல், என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அறிஞர் பிஜே மேலே ஒரு அபாண்ட குற்றச்சாட்டை தூக்கி அள்ளி போட்டிருக்கிறாரு. அப்போ நம்ம ஒன்று தெரிந்து கொள்ள வேணும், கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இப்போ அறிஞர் பிஜே என்பவர் ஒரு அறிஞர் என்பது உலக மக்களுக்கே தெரியும். ஆனால் டிரைவர் முஸ்தபா என்பவர் அரபி மொழி தெரியாத ஒரு நாணசூன்யம், அவருக்கு இஸ்லாத்தை பற்றி எதுவுமே தெரியாது என்பதை மக்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதற்கு நம்ம ஏற்கனவே போட்ட பதிவு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆதாரம். இருந்தாலும் போற போக்கில் அறிஞர் பிஜே மீது ஒரு அபாண்ட பழியை சுமத்திட்டு போறாரு இல்லையா. பிஜேக்கு அரபி வாசிக்க தெரியாது, பிஜேவே நிறைய பிள்ளைகளை விடுறாரு, நான் உட்கார்ந்து அதுக்குன்னு மெனக்கட்ட 1000 குற்றங்களை 1000 பிள்ளைகளை பிஜே செய்த பிள்ளைகளை எடுத்து கொட்டுவேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, பெரிய அறிவு ஞானி மாதிரி பேசுறாரு. ஆனா அங்க ஒன்றும் விஷயம் இல்லைன்னு வைங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது என்ன வார்த்தை நீங்க பாருங்க. அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அறிஞர் பிஜே மீது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு பாருங்க. அல்லாஹ் உங்களை ஏவ மாட்டான். அல்லாஹ் உங்களை ஏவ மாட்டான். அதுல என்ன இருக்குது? வலா யா முறக்கும்னு இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? வலா யா முறுக்குன்னு படிக்கிறீங்க. கவனித்தீர்கள் அன்புக்குரிய சகோதரர்களை, அவருடைய பெரிய கண்டுபிடிப்பது ரொம்ப உட்காந்து நைட்டும் பகலமா உட்காந்து அறிஞர் பிஜேடைய பயெல்லாம் போட்டு கேட்டிருப்பார் போல இருக்கு. அதில் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருப்பான் போல இருக்கு. அதில் வலா யமுரக்கும் என்பதை வலா யமுருக்கும் அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்க. அப்போ முறுக்கு சீடை அதிரசம் காரசம்லாம் அதில் இருக்குதா? அப்போ நீங்கள் மட்டும் தப்பாக வாசிக்கிறே வாப்பா கூகுள் குருநாதர் என்றெல்லாம் அறிஞர் பிஜே ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறான் அந்த இடத்துல. ஆனால் உண்மையிலே அவனுக்கு அரபி அடிப்படை ஞானம் தெரியல. திரும்பவும் நான் ஒரு எல்கேஜி மாணவனுடைய தகுதி கூட எனக்கு இல்லை, நான் ஆக கூமுட்டை தான், எனக்கு அரபி சூடு போட்டாலும் எனக்கு வராது, சுட்டு போட்டாலும் வராது என்பதை திரும்ப இதுலயும் நிரூபிச்சிருக்கிறான் அந்த ஆளு. அப்ப பாருங்க, இந்த வலா யமுருக்கும் என்ற அந்த குரான் வசனத்தை வலா யமுரக்கும் என்று படிக்கக்கூடிய இடத்துல வலா யமுருக்கும் என்று பிஜே படித்து விட்டார். இப்படி படிக்கலாமா? இப்படி சொல்றதுனால பிஜேக்கு அரபி மொழியே தெரியாது, நான் அதை நிரூபிச்சு காட்டிட்டேன் என்று சூழலிக்கக்கூடிய முஸ்தபா என்பவர் அதுலயும் கோட்டை தான் விடுறாரு, அங்கேயும் பிள்ளை தான் செய்யறாரு. இன்னும் அவருக்கு அரபி மொழி தெரியல என்பதற்கு அதோடைய இலக்கண சட்டத்துக்குள்ள நான் உங்களுக்கு போய் தெளிவா சொன்னா உங்களுக்கு புரியும். அந்த வலா யமுருக்கும் என்பதை ஒரு நிமிஷம். இப்போ சகோதரர் யாசர் இம்தாதி அவர்களை காலையில் போய் சந்திச்சுட்டு இருந்தேன். சரி, இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமா அவரு விளக்கம் கொடுத்தா இன்னும் சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பதிவு. ஆமா, அவர் நம்மளோட நல்ல பெரிய ஒரு மார்க்க அறிஞர், நல்ல ஒரு இலக்கண விஷயங்களை நல்லா கரகட்ட ஒரு ஆள். அவருடைய பதிவை கூட இதுக்கு ஆதாரமா கூட போட்டிருக்கலாம், நீங்க எடுத்தீங்களா? போய் வீடியோ இருக்குது இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல அவருக்கு அது பதிவா. இன்ஷா அல்லாஹ் இதை பார்த்தாச்சு என்ன செய்யலாம், முஸ்தபா அவர்கள் அவர் அரபி மொழி ஞானத்தை வளர்த்துக் கொள்வார் என்று நம்ம நினைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. சகோதரர் யாசர் இம்தாதி அவர்கள் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். சில அரபு விஷயங்களுக்கு இலக்கண ரீதியாக தகவல் பெறுவதற்காக வந்திருக்கோம். அதாவதுன்னா சகோதரர் பிஜே அவர்கள் வலா யஹ்முருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை அப்போ தவறாக உச்சரித்து விட்டார். வலா யஹ்முருக்கும்னு சொன்ன அந்த வார்த்தை தவறு, அதை வேற மாதிரியாக உச்சரிக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல பரகுது. அதுக்கு எனக்கு அரபு இலக்கண ரீதியாகவும் கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுது. அதுக்காக தான் உங்களை சந்திக்க இன்னைக்கு வந்திருக்கோம். சௌரர் பிஜே அவர் படித்த அந்த வசனம் எதுன்னு சொல்ல முடியுமா? 3வது அத்தியாயத்தில் 80வது வசனம், சூரா ஆல இம்ரான்ல 80வது வசனம் கேட்குறீங்க. ஆமாம் ஆமாம். அங்கே வலா யமுரக்கும் அப்படிங்கிற இருக்க அந்த வாசகத்தை சௌரர் பிஜே வலா யமுருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கிறாரு. அது சரியா, அது தவறுன்னு சிலர் சொல்றாங்களே அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. அது அந்த யமுரு அப்படிங்கிற அந்த வார்த்தை அமர அப்படிங்கிற சென்றகால வினைச்சொல்ல இருந்து தான் மாறி இருக்குது. அது அசலா எப்படி மாறும்னா யமுரு அப்படின்னா அது அசலா என்ன செய்ய மாறும். யமுர அப்படின்னு மாறினா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் அந்த வசனத்தில் இருக்குதா அப்படின்னா, நீங்கள் 80வது வசனம் படிச்சீங்க இல்லையா, 79வது வசனத்துக்கு நீங்கள் போய் பாருங்க. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? வமா கானலி பஷரின்
அன் யுத்தியஹுல்லாஹு அப்படின்னு அந்த வசனம் என்ன செய்யுது ஆரம்பிக்குது. அப்போ யுத்திய அப்படின்னு நம்ம ஏன் அங்கே படித்தோம்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, அன்கிற அந்த வார்த்தை இருக்குது. அப்போ அன்கிற வார்த்தை வந்துட்டா எமுரு அப்படிங்கிற அந்த வாசகத்தை எமுற அப்படின்னு என்ன செய்யணும், சொல்லணும். அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த கீழே வரக்கூடிய அந்த வசனத்தில் எமுற அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ எமுறன்னு படிக்கிறதா அல்லது எமுருன்னு படிக்கிறதா இல்லை ரெண்டுமே படிக்கலாமா, எது சரி தவறு அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருக்குது. இப்போ எமுரு அப்படின்னு பிஜே அவர்கள் படித்தது தவறு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து அரபி இலக்கண அடிப்படை அவருக்கு தெரியலங்கிறத நாம் இதில் என்ன செஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். இப்போ எமுருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த வசனத்தை என்ன செய்யலாம், படிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் எங்கே நம்ம பார்க்கலான்னு கேட்டால் தஃப்சீர் தபர் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆல இம்ரான் சூரா 3வது அத்தியாயத்தில் 80வது வசனத்திற்கு அவங்க என்ன செஞ்சு வர்றாங்க, எமுரக்கும் அப்படின்னு படிச்சிருக்கிறாங்க, எமுருக்கும் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா அதில் சொல்கிறாங்க ஹிஜாஸ் வாசிகள், மதினா வாசிகள், இவங்க வந்து எப்படின்னு கேட்டால் வலா எமுருக்கும் அப்படின்னு அந்த வசனத்தை என்ன செஞ்சாங்களாம், படித்தாங்களாம். அதே ஒன்று பசரா மக்கள், கூஃபா மக்கள், இந்த பகுதியில் உள்ளவங்க வலா எமுரக்கும் அப்படின்னு படித்தாங்க. இப்போ எமுரா எமுரு அப்படிங்கிறது அங்கே ஒரு சர்ச்சையாக வந்து என்ன செய்யுது நிற்கிது. இப்போ ஒமாக்கானிலி பசரின் அப்படின்னு அங்கேருந்து ஆரம்பிக்குது இல்லையா, அந்த வசனத்தை அல்லாஹ் எதுக்கு சொல்ல வர்றான், இந்த தூதருக்கு வேதத்தை கொடுத்துருக்குறோம், இவர் அந்த வேதத்தை கற்கிறாரு, ஓதவும் செய்கிறார், இவர் வந்து நபிமார்களையோ வானவர்களையோ கடவுளை ஆக்கி வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவது தகாது அப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி வர்றான். இப்போ வந்து இரண்டுக்குமே அங்கே என்ன இருக்குது, 79வது வசனம் படிக்கிறாரு, அந்த வார்த்தை முடிஞ்சு போச்சு, அந்த வசனத்தின் கருத்து அதோட நின்றுச்சு. 80வது வசனம் இது ஒரு புதுசு அப்படின்னு வந்து ஒருத்தர் படிக்கிறார் அப்படின்னு கேட்டால் வலா எமுரக்கும் அப்படின்னு அங்கே என்ன செய்ய மாட்டார், படிக்க மாட்டார். ஏன் எமுரன்னு மாறணும்னா அன்கிற அந்த வார்த்தை அங்கே வரணும். அப்போ அது தனி இது தனி அப்படின்ட்டு கருதி கொண்டு ரெண்டாக பிரிக்கவும் அந்த இலக்கணத்தில் வழி இருக்குது, சேர்த்து படிக்கவும் வழி இருக்குது. சேர்த்து படித்தா அங்கே அன்கிற வார்த்தை வந்துட்டதுனால வலா எமுரக்கும் அப்படின்னு இங்கே படிக்கணும், பிரித்து படித்தா வலா எமுருக்கும் அப்படின்னு படிக்கணும். பிஜே அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அரபி இலக்கணம் தெரிஞ்சவர், அவர் வந்து அரபி இலக்கணம் தெரியாத மக்கள் வந்து அந்த ஜேர் ஜபர் போட்டு படிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஜேர் ஜபர் போட்டதை அவர் படிக்க மாட்டார், இலக்கணத்திலிருந்து அவர் வந்து ஜேர் ஜபர் போடாமல் அவர் படிக்கிறார். அப்போ அந்த விளக்கத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாரு, வலா எமுருக்கும் அப்படிங்கிறது அவர் ஆரம்பித்தா அங்கே எப்படி படிக்கணும், எமுருக்கும்னு தான் படிக்கணும், எமுரக்கும்னு படிக்கக்கூடாது. ஏன் படிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம், ஏன் அங்கே அண்ணுங்கிற வார்த்தை இல்லை, அங்கே முன்னாடி உள்ள அண்ணன் இங்கே சேர்த்து படித்தா எமுரன்னு படிக்கலாம். அணுங்கிற வார்த்தை அது தனின்னு கருதிட்டு இது தனின்னு கருதி படிக்கிற பொழுது வலா எமுருக்கும் அப்படின்னு தான் என்ன செய்யணும், படிக்கணும். நீங்கள் அவ்வளோ வேணாம், ஒரு அரபிட்ட நீங்கள் வலா எமுருக்கும்னு அந்த வாசகம் ஆரம்பிக்குது இல்லையா, அந்த வசனத்தை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா அவர் வலா எமுரக்கும்னு என்ன செய்ய மாட்டார், படிக்க மாட்டார், எமுருக்கும் அப்படின்னு படிப்பார். ஏங்க எமுற அப்படின்னு படிக்காமல் எமுருன்னு படிச்சிங்கன்னு கேட்டால் எமுரன்னு படிக்கணும்னா அங்கே அண்ணு வரணும், இங்கே அண்ணு வராதனால நான் வலா எமுருக்கும் படித்தேன் அப்படின்னு சொல்லுவார். இது அரபி இலக்கணத்தில் உள்ளது. அப்போ சேர்த்து படித்தா என்ன வரும், இந்த தூதர் வந்து வேதத்தை ஓதி கொண்டிருக்கிற நேரத்திலும் வேதத்தை அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்திலும் தங்களையோ வானவர்களையோ கடவுளாக வணங்க வேண்டும் என்று சொல்வது அவருக்கு தகாது அப்படின்னு அங்கே வந்துடும். பிரித்து படிக்கிறாரு, வலா எமுருக்கும்னு படித்தா இந்த தூதர் என்ன செய்ய மாட்டார், நபிமார்களையோ வானவர்களையோ கடவுளாக நீங்கள் வணங்குங்கிறது கட்டளையிட மாட்டார், ஏவ மாட்டார் அப்படின்னு என்ன செஞ்சுன்னு மாறும். அப்போ அப்படி தான் அந்த இடத்துல என்ன செய்து வருது, இந்த வசனத்தை ரெண்டையும் சேர்த்து ஒரே சேர்த்தும் படிக்கலாம், அதே நேரத்தில் இரண்டாவும் பிரித்து என்ன செய்யலாம் படிக்கலாம். இப்படி பிரித்து படிக்கிற நேரத்தில் ஒரு எழுத்து முறை அங்கே என்ன செய்யும் மாறும், சேர்த்து படிக்கிற பொழுது ஒரு எழுத்து முறை என்ன செய்யும் மாறும். தமிழ்லேயே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் கம்பம் அப்படின்னு சொல்கிறோம், சேர்த்து படிக்கிறதா இருந்தால் கம்பத்தில் அப்படிங்கிறது நம்ம சேர்த்து படிக்கிறோம், அங்கே இம்ங்கிற வார்த்தை என்ன செஞ்சிருது விழுந்துடுது. கம்பத்திற்குன்னு சொல்கிறோம், கம்பம் இல் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை, கம்பத் இத்திற்குன்னு சொல்றது இல்லை. அப்போ சேர்க்கிறப்ப இப்படி தமிழ்லையும் எழுத்து மாறுபடுதோ அந்த மாதிரி தான் சேர்த்து படித்தா வலா எமுரக்கும் அப்படின்னு மாறும், பிரித்து படித்தா வலா எமுருக்கும்னு மாறணும். இரண்டுலையுமே அந்த இலக்கண அடிப்படை அங்கே என்ன செய்யுது, அந்த விதியில் இருக்கிறதுனால தான் ஹிஜாஸ் வாசிகளும் மதினா வாசிகளும் அங்கே எப்படி படிச்சிருக்கிறாங்க, எமுருக்கும்னு படிச்சிருக்கிறாங்க. கூஃபா வாசிகளும் பஸ்ரா வாசிகளும் எமுரக்கும்னு படிச்சிருக்கிறாங்க.
இது வந்து தவறான அர்த்தத்தை தராது. சேர்த்தும் படிக்கலாம், பிரிச்சும் படிக்கலாங்கிறது அங்கே வரக்கூடிய அந்த வாசகத்தை பொறுத்து என்ன செய்து மாறுது. அப்போ அந்த அன் வந்தால் என்ன சட்டம் வரும், அன்கிற வார்த்தை இல்லாமல் படித்தா என்ன அர்த்தம் வரும், எப்படியாக அந்த எழுத்தை உச்சரிக்கணுங்கிற அந்த இலக்கணம் தெரியாதனால தான் சௌரர் பிஜே வந்து வலா யமுரக்கும் அப்படிங்கிறத வலா யமுருக்கும் என்று தப்பா படிச்சுட்டாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது அவருக்கு வந்து அரபி இலக்கணம் தெரியலைங்கிறத இதில் நாம தெரிஞ்சுக்கணும். இது போன்ற வசனங்கள் குரான்ல வேற இருக்குதா, இல்லை இது ஒண்ணுதானா அந்த மாதிரி? இப்போ அந்த எழுத்து மாறுபாடாக படிக்கிறதுக்கு குரானில் வேறு ஏதாவது ஆதாரம் காட்ட முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப தூரம் ஆய்வுக்கு போக வேணாம். முறை அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் வந்து அரபியில் அந்த வார்த்தை மட்டும்தான் இருக்குது, முரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லைங்கிற மாதிரி அவர் தப்பாக விளங்கியிருக்கார். நீங்கள் அதே மூணாவது அத்தியாயத்தில் 80வது அதே வசனத்திலேயே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா கும் பில் குஃப்ரு, மேலே அதே வசனத்தில் முறைன்னு படித்தா அல்லாஹ் கீழே அங்கே எப்படி படிக்கிறான் முரு அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் வந்து அங்கே படிக்க தான் செஞ்சிருக்கிறான். وَلَا يَأْمُرَكُمْ أَن تَتَّخِذُوا الْمَلَائِكَةَ وَالنَّبِيِّينَ أَرْبَابًا أَيَأْمُرُكُمْ بِالْكُفْرِ بَعْدَ إِذْ أَنْتُمْ مُسْلِمُونَ. அப்போ முரு அப்படிங்கிறது அரபியில் இல்லாத வார்த்தை இல்லை. முரு அப்படிங்கிறது அன்ற அந்த வார்த்தை வந்த காரணத்தினால முறை அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ இந்த மாதிரி எழுத்து மாறுபாடாக குரானில் படிக்கலாமான்னா படிக்கலாம் என்பதற்கு குரான்லே அழகான உதாரணத்தை நம்ம என்ன செய்யலாம், ஆதாரமாக காட்டலாம். சூரா ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவே நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம், எடுத்துக்கிடலாம். அல்ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு படிச்சுட்டு அர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், அந்த வசனத்தை படிக்கிறோம். ஆனால் அங்கே அர் ரஹ்மான் ரஹீம்னு படிக்கிற இடத்துல அர் அப்படிங்கிற படிக்கிறதுக்கு அந்த அலிஃப்ல என்ன இல்லை, ஃபத்தஹ் இல்லைங்க. இருந்தாலும் நம்ம சேர்த்து ஜபர்ன்னு சொல்றோம் இல்லையா, ஃபத்தஹ் அப்படின்னா ஜபர் வச்சு படிக்கிறோம், அருன்னு படிக்கிறோம். அருன்னு அங்கே வார்த்தை இல்லை. அங்கே எப்படி படிக்கிறதா படிக்கணும், அல்ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் நர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு படிக்கணும். அப்போ கிராத்தில் நம்ம எப்படி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு அங்கே நிறுத்திட்டு இங்கே நம்ம எப்படி படிக்கிறோம், அலிஃபுக்கு ஒரு ஃபத்தஹு ஜபர் வச்சு அர் ரஹ்மான் ரஹீம்னு படிக்கிறோம். அப்போ குரான்ல அங்கே இல்லையே, நீ அலிஃப்ல எப்படி வந்து ஜபரை ஃபத்தஹ சேர்த்த அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டா அவருக்கு அங்கே என்ன தெரியல, இலக்கணம் தெரியல அப்படிங்கிறது நம்ம அதில் தெரிஞ்சுக்கிடலாம். அதே பாருங்க, அதே அல்ஹம்து சூராவிலேயே ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் அப்படின்னு படிச்சுட்டு இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு படிக்கிறோம். அந்த ஈக்கு கசர் இல்லைங்க, கசர்னா ஜேர், கசர்னா ஜேர். அங்கே ஜேருக்கு ஈ வச்சு படிக்கிறதுக்கு ஏதாவது குறியீடு இருக்குதா, குறியீடு இல்லை. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் நுஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். அப்போ நுஹு அப்படின்னு தான் படிக்கணும். ஏன் நுஹுன்னு படிக்காம இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் பிரிக்கிறதுக்கு என்ன காரணம், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் அப்படின்னு அங்கே நிறுத்திட்டோம். நிறுத்திட்டு திரும்பி இந்த வசனத்தை எடுக்கணும். அப்போ அங்கே படிக்கிறப்ப எப்படி தான் படிக்கணும், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னா அதை என்ன செய்யணும்னு படிக்கணும். அப்போ வந்து அங்கே ஈக்கு எந்த குறியீடுமே இல்லை, எப்படி நீங்கள் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்னு படிக்கலாம், இது வந்து குரான்ல இல்லாத நீங்கள் படிச்சுட்டீங்க, குரான்ல தப்பா படிச்சுட்டீங்கன்னு ஒருத்தர் கேள்வி எழுப்புனா அவருக்கு அது சம்மந்தப்பட்ட அறிவு நாலேஜ் இல்லை, அரபி இலக்கண அறிவு இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம், அதிலே தெரிஞ்சுக்கிடலாம். ஏன் இன்னும் உதாரணம் அழகா சொல்லலாம். அல்ஹம் சூரா துவக்கத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இருக்கு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமைய பிஸ்மில்லாஹி அப்படின்னு அவர் நிறுத்திட்டு திருப்பி படிக்கிறாருந்தா பிஸ்மில்லா அர் ரஹ்மான் ரஹீம் தான் என்ன செய்யணும், பிஸ்மில்லாவிலே படிக்கணும். அப்போ சேர்த்து படிச்சா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்னு வந்துடுது, பிரிச்சு படிச்சா அர் ரஹ்மான் ரஹீம்னு வந்துடுது. அப்போ அலிஃபுக்கு அங்கே வந்து எந்த குறியீடும் இல்லாமல் எப்படி வச்சேன்னு கேட்டால் அவருக்கு இலக்கண அறிவு இல்லைங்கிறதான் தெரிஞ்சுக்கிற முடியும். அந்த மாதிரி தான் சௌரர் வந்து பிஜே வந்து வலா யமுரக்கும் நாங்கள் குரானில் இருந்தாலும் வலா யமுருக்கும்னு அங்கே ஏன் படிச்சாருன்னா அண்ணுங்கிற வார்த்தை அங்கே முன்ன இல்லையே, யமுறை அப்படிங்கிறதுக்கு படிப்பதற்கு அங்கே ஒரு தகுந்த காரணம் இருக்கணும்ல, அந்த காரணம் இல்லைங்கிறதுனால யமுருக்கும்னு படிச்சார். இந்த யமுருக்கும்னு படிச்சிட்டதுனால தவறான அர்த்தம் என்ன செஞ்சிடாது, வந்துடாது. குரான்ல இல்லாத அவர் வந்து தப்பா படிச்சுட்டுதாகவும் அது வந்துடாது. அப்போ அதுக்கு ஆதாரம் தான் நான் என்ன செஞ்சேன், சூரத்துல் ஃபாத்திஹால 2 வசனத்தை ஆதாரம் காட்டினேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமை நான் என்ன செஞ்சேன், ஆதாரமா காட்டினேன். அப்போ நீங்க வந்து திருக்குறான்ல சூரா ஆல இம்ரான்ல
80வது வசனத்தில் உள்ள நீங்க சௌரர் பிஜே அவர்கள் படித்தது தவறா என்ற கேள்விக்கு இதுதான் இலக்கண அடிப்படையிலான ஒரு பதில். சரி, அதாவது நீங்க சொன்னதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அதாவது அப்படியும் படிக்கலாம், அது இல்லாமலும் படிக்கலாம். அதாவது அவங்க உச்சரிப்பு அந்த சேர்க்காமலும் படிக்கலாம், முன்னோர் இருக்கக்கூடிய அத்தியாயத்தோட சேர்க்காமலும் படிக்கலாம். படிச்சா அர்த்தம் மாறல அந்த வசனங்கள், அதனால அதை அப்படி படிச்சுக்கலாம். எனக்கு எளிமையா புரியுற மாதிரினா இப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, அசல் வந்து அங்க ரூ தான். ரூ வந்து நசபு வச்சு, அதாவது ஃபத்தஹ் வச்சு நம்ம அங்க படிக்கணும்னா, ஃபத்தஹ் அப்படின்னா மேல வந்து ஜபர் கோட் வச்சு படிக்கணும்ல, லம்முன்னு சொல்லுவாங்க, பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப பேஸ் வச்சு படிக்கிறது தான் கரெக்ட், எமுரு தான் கரெக்ட். ஏன் எமுறை அப்படின்னு மாறி இருக்குன்னா அங்க அன்கிற வார்த்தை வரணும். அப்ப அந்த அண்ணுல இருந்து தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே வந்து இந்த 79வது வசனத்தோட சேர்ந்தது தான் அப்படின்னு 80ஐயும் ஒருத்தர் வந்து கருதி சேர்த்துக்கிட்டா அங்க வலாய முறக்கும் அப்படின்னு அவர் என்ன செஞ்சாகணும், படிக்கணும். இல்ல இது தனி இது தனின்னு ஒருத்தர் கருதி ரெண்டையும் பிரிச்ச ஒருத்தர் படிக்கிறாருன்னு கேட்டா அப்ப அது தனின்னு அவர் கருதிட்டதுனால வலாய முறக்கும் படிக்கக்கூடாது, அவர் வலாய முறுக்கும் தான் படிக்கணும். இது அரபி இலக்கணம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செய்தி தான் இது. அதனால தான் 2 முறையிலுமே என்ன செஞ்சிருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே தப்சீர் தபரியில உள்ள ஹிஜாஸ் மக்கள் படிச்சதை மதினா மக்கள் படிச்சதையும் சொல்லி காட்டினோம். பஸ்ரா மக்களும் கூஃபா மக்கள் படிச்சதை என்ன செஞ்சோம் சொல்லி காட்டணும். ஹிஜாஸ்ங்கிறது இன்றைக்கு வந்து மக்கா, மதினா, ரியாது இந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கிய பகுதி அது. சரி சரி, அதாவது அப்போ தொடர்ச்சியா படிக்கும்போது பிரச்சனை இல்லை, அவங்க தனின்னு அதை கருதுனாங்கன்னா அந்த மாதிரி படிச்சுக்கிடலாம். தனியாக அந்த வசனத்தை மட்டும் படித்தாலும் அப்படி படிச்சுக்கிடலாம். இதுதான் அதனுடைய விளக்கம். சகோதரர் யாசர் இம்தாதி அவர்களுடைய வீடியோவை பார்த்தீங்க. ஏன்னா இதற்கு பிறகு இவர் வந்து குர்ஆனுடைய வசனத்தை வந்து முறுக்கு சீடை அதிரசம்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோவை பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க, வலா யா முறுக்குன்னு படிக்கிறீங்க. முறுக்கும்னா இருக்குது, முறுக்கு சீடை அதிரசம்லாம் அங்க இருக்குதா? அங்க என்ன இருக்குது வாப்பா? வலா யா முறக்கும் அப்படின்னு இருக்குது. நீங்க என்ன படிக்கிறீங்க? வலா யா முறுக்கும். வலா யா முறுக்கும் முறுக்குன்னு படிச்சு வச்சிருக்கிறீங்க. அப்ப முறக்க ஏன் முறுக்குன்னு படிச்சீங்க? ரா இருக்குதா ரூ இருக்குதா? இது என்ன, இது பார்த்து தானே படிக்கிறீங்க? ஆமாவாப்பா, பார்த்து தான் படிக்கிறாங்க. இப்போ நீங்க அந்த விளக்கத்தை முழுசா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. சரிங்களா? இப்ப முறுக்கு சீடை அதிரசம்னு கிண்டல் பண்றதுக்கு அது குர்ஆனுடைய வசனமா வேற என்ன? அரபு இலக்கணம் தெரியணும்ல. அரபு இலக்கணம் தெரியாத ஆளு இப்படி நம்ம ஒரு தவறு செய்யறோம் அப்படின்னா ஒரு எல்லை மீறக்கூடாது. ஏன்னா குர்ஆனுடைய வசனம்னு பார்க்காம ஒருத்தர் பேசும்போது கிண்டல் அடிக்கிறது வேறங்க, குர்ஆனுடைய வசனத்தை படிக்கும்போது அதை கிண்டல் செஞ்சு பேசுறது எந்த விதத்துல? ஒரு சாதாரண ஒரு அடிப்படை முஸ்லீம் இதை செய்வானா? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா மார்க்கத்தை சொல்ல வர்றேன்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு இது தகுதியா? ஏன்னா அவருடைய தரத்தை பாருங்க. வாசிக்கிறது அல்லாஹ்வுடைய கலாம், கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம ஒருத்தருடைய பிழையை சுட்டி காட்டுறாரு. சுட்டி காட்ட எடுக்கப்பட்ட வசனம் வந்து வலா யமுரக்கும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை யமுருக்குன்னு பிஜே சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை எப்படி கிண்டல் பண்றான் பாருங்க. முறுக்கு சீடை அதிரசம் காராசவு அதெல்லாம் இருக்காவாப்பா அப்படின்னு வந்து கேட்கக்கூடிய இவன் அந்த வசனத்துக்கு கீழே அந்த வசனத்தை தள்ளி யமுருக்குன்னு இடம் பெற்றிருக்கு பாருங்க. யமுருக்கும் பில் குஃப்ரி அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு கீழே ஒரு வசனத்தை பத்தி பேசுறான். ولا يأمركم أن تتخذوا الملائكة والنبيين أربابا أيأمركم بالكفر بعد إذ أنتم مسلمون. அப்ப யமுருக்கும் என்ற சொல் குர்ஆன்ல எங்கேயுமே இல்லையா? إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل. அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. அவனுக்கு யமுருக்குன்னு சொல்றாரு, வலா யமுருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தவறாக வாசிச்சுட்டார், பிழையாக வாசிச்சுட்டார். பாருங்க, ரா இருக்கா ரூ இருக்கா, சீடை அதிரசம் முறுக்கு காராசவன் சொல்லி அல்லாஹ்வுடைய குர்ஆனை கிண்டல் பண்ணக்கூடிய இவனுக்கு அரபி மொழி ஞானமும் இல்லை, அரபி பார்த்து ஓதவும் தெரியாது, கவனிக்க கூட மாட்டான் என்பதற்கு கீழே உள்ள வாசகமே சான்று. அப்ப கீழே என்ன போட்டிருக்கு? யமுருக்கும் பில் குஃப்ரி என்ற வார்த்தை இடம் பெற்றிருக்கா இல்லையா? அங்க யமுருக்குன்னு வந்திருக்கா இல்லையா? அப்ப யமுருக்கும் என்ற வார்த்தை குர்ஆன்ல எங்குமே இல்லையா? அப்ப யாமுருக்கம் தான் எல்லா இடங்களும் இருக்குதா? உனக்கு இலக்கணம் தெரியாது, உனக்கு அரபி பார்த்து வாசிக்க தெரியாது. அதனால இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்னா, ஆஹா அங்க யாமுரக்கம்னு இருக்கு,
பிஜே வந்து யாமுருக்கும் இருக்கு. ஆஹா, நம்ம சரியான பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு, இதை வச்சு பிஜே நம்ம வச்சு செஞ்சிடலாம், ஒரு புட்டி பிடிச்சிடலாம், ஒரு கட்டி கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் ரொம்ப வந்து ஆதாரத்தோட குஷியோட வந்து இறங்கினா பார்த்தா புஷ்னு டம்மி பீஸ் மாதிரி ஆயிட்டான். கடைசியில் புஷ்வான மாதிரி போயிருச்சு. ஏன்னா ஒன்றும் இல்லை, இவனுக்கு திரும்பவும் நிரூபிச்சிருக்கிறான், எனக்கு அரபி மொழி தெரியாது, ஓத தெரியாது, கவனிக்க தெரியாது, இலக்கணம் தெரியாது, ஆய்வு தெரியாது, எனக்கு அறிவு இல்லை என்பதை அந்த கூமட்ட கீழே ஒரு வசனத்தை வாசிச்சிருந்தா தெரியும். யாமுருக்கும் என்பது கீழையும் இடம்பெற்றிருக்கு, குரான்ல பல்வேறு இடங்கள்ல வந்திருக்கின்ற அறிவு இல்லாததனாலதான், குரானை பற்றிய தெளிவு இல்லாததனாலதான் பிஜே பெரிய பிழை செய்துட்டார், குரான்ல பிழையா ஓதிட்டார் என்று இந்த மாதிரி ஆதாரம் ஒண்ணும் இல்லாத ஆதாரத்தை கொண்டு வைத்திருக்கிறார். இன்னும் அவன் செஞ்ச தில்லுமுழுகெல்லாம் பாருங்க. அந்த வசனம் கூட வேற வசனம் கிடையாது, அதே வசனத்தினுடைய தொடர்ச்சி தான். ஆமா, அந்த வசனத்துடைய தொடர்ச்சி. எந்த வசனத்தை வந்து அண்ணன் வாசிச்சது, பிஜே அவர்கள் வாசிச்சது குற்றம்னு சொல்றாரோ அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலேயே அந்த வசனம் இருக்கு, அந்த வாசகம் இருக்கு. 3:80 நீங்க கூட பாருங்க. 3:80 3வது அத்தியாயம் 80வது வசனம். எந்த வசனத்துல வச்சு அறிஞர் பிஜே பிழையா வாசிச்சுட்டார் அப்படின்னு சொல்றானோ அதற்கு கீழே ஒரு 2 அடி தள்ளி பாருங்க, அந்த வசனம் அப்படி கீழே இருக்கு. அப்ப யாமுருக்கம் என்பது குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்ததாக இவருடைய அடுத்த இந்த பித்தலாட்டங்கள்ல ஒரு பித்தலாட்டம் பாருங்க. நஸ்தலில்லு ஃபீஹி, நஸ்தலில்லு சீன் இருக்குதே அதை பார்க்கலையா? நஸ்தலில்லு ஃபீஹிங்கிறத நத்தலில்லு ஃபீஹின்னு படிக்கிறீங்க. என்ன நத்தலில்லு பிள்ளை தத்தக்க பத்தக்கம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? இது என்னென்ன இது? நஸ்தலில்லு ஃபீஹி அப்படின்னு அதுல இருக்குது, நத்தலில்லு ஃபீஹி அப்படிங்கிறிய. ஏன் இஸ்ஸ விட்டீங்க? நான் நத்த ஹத்தாவில் ஹெதான்னு சொல்லிவிட்டேன்னா பெரிய பாரதூரமான குற்றம், பெரிய இந்த சமுதாயத்தையே கெடுத்துவிட்டேன். நத்த ஹத்தாங்கிறதுக்கு பதிலாக ஹெதான்னு சொல்லி. அப்ப நீங்க இப்ப விட்டீங்களே நஸ்தலில்லு ஃபீஹிய நத்தலில்லு ஃபீஹி அப்படிங்கிறிய. நத்தலில்லு அது நத்தலில்லு ஃபீஹி. இசு வராதா உங்களுக்கு? இசு உச்சரிக்க வருமா வராதா? அப்புறம் ஏன் நத்தலில்லுன்னு தத்தக் புத்தக்கான்னு பேசி வச்சிருக்கிறீங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த ஒரு பெரிய ஆய்வு செய்து கண்டுபிடித்து விட்டார். அறிஞர் பிஜே வந்து நஸ்தலில்லு ஃபீஹி என்ற வார்த்தையை வந்து பிழையாக வாசிச்சுட்டாரு, நத்தலில்லுன்னு வாசிச்சுட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய பாரிய குற்றச்சாட்டுன்னு நினைச்சிட்டு வைக்கிறாப்புல. அது ஒன்றும் இல்லை புஷ்வான்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன். அதற்கு முன்னாடி சீன் உச்சரிக்க உங்களுக்கு வராதா அப்படின்னு கேட்கிறாருல நம்ம முஸ்தபா டிரைவர். அவர் எந்த அளவுக்கு சீனை உச்சரிக்கிறாரு நீங்க அந்த கிளிப்பிங்களை பாருங்க. உங்களுக்கு அதை டக்குன்னு வந்து ஒடியாந்துருது. மத்தான்னு கேட்கறத நாங்க மித்தானே பேசி பழகிட்டோம். மித்தா இஜி, மித்தரோ, மித்தா அக்கில் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயசாத்துங்கிறத ஈஷாத் அப்படின்னு கேட்கறது என்ன? இது ஒரு பேர். அப்ப அங்க என்ன வருது? ஐயசா, ஐயசா, சீன் தான் அந்த இடத்துல உச்சரிப்பு இருக்கு. இவர் என்ன போட்டு உச்சரிக்கிறாரு? ஷீன். ஒரு அங்க இடம் பெற்றிருக்கிறது சீனா ஷீனா என்பது கூட தெரியல. அப்ப இவரு நாவல என்ன ஒழிக்கல, அந்த இடத்துல வந்து சீன் வரல. சீன் வராம ஷீன் ஷீன் சொல்றாரு. அப்ப உனக்கு மட்டும் வாயில வந்து சீனு நுழையாதா? ஏன் உன் வாயில மட்டும் என்ன பெரிய கொலைக்கட்டி அவ்வளவு நுழையாம இருக்குது, வாய் அடைச்சுக்குமா உனக்கு? அப்ப அறிஞர் பிஜே அந்த இடத்துல சரியாதான் வாசிக்கிறார். நஸ்தலில்லுன் ஃபீஹி என்ற வார்த்தையை சரியாகத்தான் வாசிக்கிறார். இவன் வேணுக்குனே வந்து நீங்க பிழையா வாசிக்கிறீங்க, நான் வாசிச்சது மட்டும் பெரிய குற்றமா சொன்னீங்களே, உங்களுக்கு பிழை வரலையா, நீங்க மட்டும் அதை தப்பு தவறுமா ஓதுறீங்களேன்னு பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி கொண்டு வந்தா ஆனா ஒன்னும் பருப்பாங்க வேகல. ஏன்னா அறிஞர் பிஜே வந்து சரியாகத்தான் அந்த வசனத்தை வாசித்திருக்கிறார் என்பதற்கு இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கு பாருங்க. அப்ப இந்த யா முறக்கும் அப்படிங்கறத யா முறுக்குன்னு படிச்சீங்கல்ல, இது மட்டுமா? இன்னொன்னு பாருங்க. உலைசலில் ஹைதானி தில்லுன் நத்தலில்லு ஃபீஹி. அதுல எங்களுக்கு தேவையான நிழல் இருக்காது. நத்தலில்லு ஃபீஹி, நத்தலில்லு ஃபீஹி, நத்தலில்லு ஃபீஹி, நத்தலில்லு. இதுல வந்து நஸ்தலில்லு ஃபீஹி அப்படிங்கிற வார்த்தை அந்த சீன் வந்து கொஞ்சம் சைலண்டா போயிடுச்சு. ஏன்னா அதனால சரியாக கேட்கல. கொஞ்சம் ஹெட்செட்டை மாட்டி சவுண்டை நல்ல வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நல்ல ஹெட்செட்டை வாங்கி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டிங்கன்னா அங்கே சா சொல்றது தெரியும். சா உங்களுக்கு வராதா? சா உங்களுக்கு வராதா? வாப்பா உங்கள்கிட்ட தான் கேட்குறோம், உங்களுக்கு ஷீனுக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஏன்னா அதே மாதிரி தான் வாப்பா, ஒருத்தர் பேசும்போது ஒரு செய்தி வந்து ஒரு வார்த்தை சில வார்த்தைகள் சைலண்ட் ஆயிருக்கும் சேர்த்து பேசும்போது, அதுக்காக அவர் அந்த வார்த்தையை விட்டுட்டாருல, கொஞ்சம் கவனமா பார்த்தா அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறலாம். ஒன்ன மாதிரி இல்லாத வார்த்தையை படிக்கல. நத்த கத்தா என்பதற்கும் அந்த சீன உச்சரிப்பு குறைவா இருக்குது ஒன்னா. நத்த கத்தா என்பதற்கு நதகதா நதகதான் இல்லாத வார்த்தையை சொல்றாரு இவரு. இல்லாத வார்த்தையை சொல்ற இவரு
தனக்கு அரபி மொழி தெரியல என்பதை பிஜே நல்லா பளிச்சுன்னு மக்களுக்கு காட்டி கொடுத்துட்டான்ற போராமையில ஆதங்கத்துல எதையாச்சும் ஒண்ணு சொல்லணும், எப்படியாச்சும் அவர் வந்து நம்ம டம்மி பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு இதை கொண்டு வந்து முன்னாடி பெரிய ஆதாரமா கொண்டு பெரிய அணு கொண்டு சொல்லி கொண்டு வைக்கிறாரு. பார்த்தா அது ஒன்றும் புஷ்பம் ஒண்ணுமே இல்ல அந்த இடத்துல. அவர் இன்னொரு ஏவுகணைன்னு சொல்லி ஒண்ணு ஏவி இருக்கிறாரு. பெரிய ஏவுகணையா? ஆமா, அது புஷ்வானமா எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க, அந்த வீடியோவை பாருங்க. இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி விவாதத்தின் போது ஜமாலி அஜரத்துக்கும் பிஜே அண்ணனுக்கும் ஒரு விவாதம் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த விவாதத்துல நேரடியாக ஷேக் அப்துல்லா ஜமாலி அஜரத்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிஜே அண்ணனை பார்த்து, நீங்க வந்து நசாயி அப்படிங்கிற கித்தாப் இருக்கு, ஹதீஸ் கித்தாப் இருக்குதுல, புகாரி முஸ்லிம் திருமிதி நசாயி, அந்த நசாயிங்கிற கித்தாப பிஜே அண்ணன் வழக்கமா எப்பவுமே நசையினே குறிப்பிடக்கூடிய வழக்கமுடையவர். அப்ப இத ஜமாலி அஜரத்து கேட்பாங்க, என்ன பிஜே நீங்க வந்து நசாயின்னு இருக்கு, அலிஃப் இருக்குது அங்க, ஏன் நசையின்னு படிக்கிறீங்க, அலிஃபை படிக்க மாட்டீங்களா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி இதை ஒரு இருட்டடிப்பு செஞ்ச மாதிரி கேட்பாரு. அப்ப பிஜே அண்ணே, நீங்க ஷேக் அப்துல்லா ஜமாலிக்கு ஒரு பதில் கொடுத்தீங்களே, அந்த பதில் தான் உங்களுக்கான பதில், உங்களுக்கு நீங்களே அந்த கொடுத்துக்கிட்ட பதிலை உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு நான் இந்த விஷயத்தை, இந்த தனி மனித விஷயங்களை முடிச்சுட்டு நான் உள்ள போயிடுறேன். இந்த உள்ள வராருன்னு இருக்காரு. இப்ப நம்ம போவோம் உள்ள. இந்த நசாயி ஏன்னா நசையின்னு சொல்றாங்க அப்படின்றீங்கல்ல, இது ஒரு புத்தகத்தினுடைய பெயர், ஹதீஸ்கள் தொகுத்திருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தினுடைய பெயர். இந்த பெயரை தவறா உச்சரிக்கிறதுனால மார்க்கத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? மக்கள் மத்தியில பொதுவா என்ன பெயர் உச்சரிக்கப்படுதோ அதை சொல்றாங்க. ஏன்னா இது வந்து பரவலாக எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அன்பார்ந்த சகோதரர் இர்ஃபான் அவர்களே, இப்போ பொதுவா வந்து இதுல சில ஆதாரத்தோட சில செய்தியில மக்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பொதுவா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா வந்து என்ன அந்த நசாய், அந்த நசாயின்னு வச்சிருக்கிறார். நசாயில வந்து நசைன்னு விவாதத்துல பேசினாராம் பிஜே. 2010 வந்து ஜமாலி அவர்களுக்கும் பிஜே அவர்களுக்கும் வந்து பல்வேறு தலைப்புல விவாதம் நடந்தது. நடக்கும் பொழுது ஜமாலி வந்து இதை எடுத்து கேட்பாரு, நசாய் என்பதை வந்து நீங்க நசைன்னு தானே வாசிக்கிறீங்க, அப்ப ஏன் அலிஃபை நீங்க விட்டுட்டு வாசிச்சீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு அறிஞர் பிஜே அழகிய ஒரு பதில் சொல்லிடுவார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக அந்த நசாய் என்பது புகாரி என்பதெல்லாம் வந்து ஒரு ஊருடைய பேர் தெரிந்து கொள்ளணும். அதாவது வந்து அந்த நசாய் என்ற ஒரு பகுதியை சேர்ந்தவராக அந்த இமாம் இருந்ததுனால அவர் பேரிட்டு அழைப்பதுக்கு பதிலாக அந்த ஊரோட சேர்த்து அவர் அழைத்தாங்க நசாயி. இப்போ புகாரி, அவர் பேர் புகாரி கிடையாது, அவர் பேர் முகமது பின் இஸ்மாயில். அவர் வந்து என்ன செய்வாங்கன்னா புகாரின்னு கூப்பிடுவாங்க. அப்ப வந்து இதெல்லாம் நடைமுறையில புழக்கத்துல உள்ள ஒரு சொல். மக்கள் எல்லாருமே தமிழகமாகட்டும் எல்லா பகுதியிலும் இந்த புகாரி என்பது நசாய் என்பது மக்கள் எல்லாம் இப்படியே கூப்பிட்டு வழக்கத்துல உள்ள ஒரு சொல்லு. இன்னும் உங்களுக்கு நான் குர்ஆன்ல இருந்து நிறைய சொற்கள் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். குர்ஆன்ல உள்ள சொற்களையும் நடைமுறையில நம்ம பேசக்கூடிய சொற்களையுமே நிறைய வித்தியாசமா நம்ம பேசுவோம். நம்ம பேசும்போது ஒரு வகையா பேசுவோம், ஆனா வாசிக்கும் போது அதை நம்ம சரியா வாசிப்போம். ஆனா இவர் என்ன செய்வார்னா வாசிக்கும் போதும் தப்பா தான் வாசிப்பாரு, பேசும்போது தப்பா தான் பேசுவார். இவருக்கு ரெண்டுமே வந்து என்ன செய்ய முடியும், இவருக்கு சரியா வாசிக்க முடியாது என்பதற்கு நிறையவே ஆதாரத்தை நம்ம காட்டி இருக்கிறோம். இப்ப நம்ம உங்களிடத்துல காட்ட போகக்கூடிய ஆதாரத்தை நல்லா பாருங்க. இப்ப நம்ம புழக்கத்துல சில வார்த்தைகளை பேசுறோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து லொஹர் தொழுது வந்துட்டீங்களா நம்ம கேட்கிறோம். அப்ப இந்த லொஹர் என்பது எப்படி கேட்கிறோம், லுஹர் மேல வந்து ஃபத்தஹ் போட்டு கேட்கிறோம், லாதுக்கும் ஃபத்தஹு ஹாக்கும் ஃபத்தஹு லுஹர் தொழுதுட்டு வந்தீங்களா கேட்கிறோம். வாசிக்கும் போது அங்க என்ன இருக்கும், லுஹுருன் அப்படின்னு இருக்கும், ஹாக்கு வந்து சுக்குன் செய்யப்பட்டிருக்கும். ஆனா பேசும்போது என்ன கேட்போம், என்ன பேசுவோம், லுஹர் தொழுதுட்டீங்களா. அப்ப வந்து பேச்சுல வரும்பொழுது ஹாக்கு ஃபத்தஹும் நம்ம பார்த்து வாசிக்கும் பொழுது லுஹுருன்னு சொல்லி சரியா வாசிப்போம். ஏன்னா பேச்சு வழக்குல எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் வாசிக்கும் போது நம்ம வாசிப்புன்னு வந்துட்டா படிக்க வந்துட்டா நம்ம தெளிவாதான் படிக்கணும் என்ற அறிவு எல்லாருக்குமே இருக்கு. குர்ஆன் ஓதக்கூடியவர் எல்லாருக்குமே இப்படிதான் படிக்கணும் என்ற முறையோட எல்லாரும் படிக்கிறாங்க. ஆனா இவர் படிக்க மாட்டாரு, இவர் தப்பா படிப்பாரு. கேட்டா அரபிக்காரனை கையா காட்டுவாரு, நீங்க தப்பா ஓதலையான்னு சொல்லுவாரு, தப்பா ஓதலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு சொல்லுவாரு. இப்படி மக்களை வந்து வழிகெடுக்கக்கூடிய முஸ்தபாவை பார்த்துக்கொள், உனக்கு எந்த அளவுக்கு அரபி நாணம் இல்லை என்பதை பார்த்துக்கொள். அதே மாதிரி நம்ம வந்து புழக்கத்துல வந்து அசர் தொழுகைன்னு சொல்றோம். அசர் தொழுகை என்புடைய சரியான வார்த்தை என்ன, அசுருன். அதாவது சாதுக்கு வந்து சுக்குன் செய்யப்பட்டிருக்கும். நம்ம யாருமே பேசும்போது அசுருன் சொல்றது கிடையாது. அசுரு தொழுகைன்னு சொல்லிட்டா என்னடா புது தொழுகை சொல்றான்னு கேட்பாங்க, என்ன புது தொழுகை சொல்றான்னு கேட்பாங்க. அசருன்னு சொன்னாதான் தெரியும், லொஹரு சொன்னாதான் தெரியும். லுஹுருன் அசுருன் சொன்னா என்ன வேற எதுவும் தொழுகை இருக்கான்னு கேட்பாங்க. இப்ப அங்க என்ன விளக்கம் பார்க்கணும், நடைமுறையில இப்படி பேசுறாங்க அசர் தொழுகை லுஹர் தொழுகை. வாசிக்கும் போது என்ன வாசிக்கணும், லுஹுருன் அசுருன் அப்படிதான் வாசிக்கணும், அதான் சட்டம். நீங்க வாசிப்புன்னு வந்துட்டா அங்க உள்ள அம்மானா அம்மா தான் வாசிக்கணும், உம்மான்னு வாசிக்க கூடாது. அப்பானா அப்பா தான் வாசிக்கணும், எப்பான்னு வாசிக்க கூடாது.
நீங்க வார்த்தையில எப்படி வேணாலும் பேசிட்டு போங்க, ஆனால் படிக்கும் போதுதான் உங்களுடைய அந்த மொழி அறிவு தெளிவாக புலப்படும். அதை கூட அல்லாஹ் கூட குர்ஆன் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறான், மிம்பாதி ஸலாத்துல் அஸ்ரி, மிம்பாதி ஸலாத்துல் அஸ்ரி. அந்த சாதுக்கு சுக்குன் செய்துதான் அல்லாஹ் கூட குர்ஆன் வசனத்துல அந்த அஸ்ரி என்ற வார்த்தையை தெளிவா அல்லாஹ் உச்சரிச்சிருக்கிறான். அதை நம்ம படிக்கும் போது நம்ம தெளிவா படிப்போம், சொல்லும் போது அசர் தொழுகை சொல்லுவோம். அதே போல பாருங்க, இப்ப நம்ம இந்த ஜும்மா தொழுகைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பல பேர் வந்து ஜும்மான்னு சொல்லுவாங்க, சில பேர் ஜும்மா அப்படின்னு போட்டு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான அந்த வாசக அமைப்பு என்ன? குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், மியௌமில் ஜுமுஅத்தி, ஜுமுஅத்தி ஜுமுஆ. அந்த இடத்துல என்ன வரும்? ஜீம் மீம் ஆ, ஜுமுஆ. அப்ப அந்த இடத்துல வந்து லம்மு போட்டு தான் வரும், பேஸ் போட்டு தான், மீமுக்கு மேல பேஸ் வரும், லம்மு வரும், மீமுக்கு மேல சுக்குன் வராது. ஆனா நடைமுறையில் என்ன போய் சொல்றாங்க? ஜும்மா சொல்றாங்க. சில பேர் ஜும்முஆன்னு எழுதுறாங்க, ஆனா ஜும்முஆவும் கிடையாது, ஜும்மாவும் கிடையாது, ஜும்முஆ அப்படிதான் வந்து அரபில இடம் பெற்றிருக்கு. அப்ப நடைமுறையில பேசும்போது ஜும்மான்னு சொல்லுவோம். பிஜேபி அப்படிதான் சொல்லுவாரு, என்ன ஜும்மா தொழுலான்னு கேட்டா, ஆமா நான் ஜும்மா தொழுதுட்டேன், ஜும்மாக்கு இப்பதான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அண்ணன் கிட்ட கொடுத்து நீங்க வாசிங்க அப்படின்னு யாராவது குர்ஆன் வாசிக்கிற ஆள்கிட்ட யாராவது கொடுங்க, இந்த ஆயத்தை வாசிங்க, என்ன வாசிப்பாரு? மியௌமில் ஜுமுஆ என்றுதான் வாசிப்பாங்க. குர்ஆன் ஓதக்கூடிய சின்ன பிள்ளைங்க கூட அப்படிதான் என்ன செய்யும், அதை வாசிக்கும் என்பதை எல்லாரும் ஊரறிந்த தகவல். கண்டுபிடிப்பு இவரு பெரிய சிபிஐ இல்ல, அங்கங்க மக்கள் எல்லாம் போய் சந்திச்சு ஊர் ஊரா பஸ் ஏறி போய் இறங்கி எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டு வந்திருக்கிறார். ஒண்ணுமே இல்லைங்க, அரபி நாலேஜே கிடையாது, எந்த விதமான அறிவும் கிடையாது. அதே மாதிரி ஒன்னொரு அர்த்தம் கூட பாருங்களேன், குர்ஆன்ல வந்து துஆ அப்படி என்று சொல்லப்படும். துஆ என்றால் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு பிரார்த்தனைக்குரிய சொல்லுண்டு. ஆனா நம்ம சொல்லும் போது எப்படி பாய் சொல்லுவோம்? அது துஆ செய்யுங்க சொல்லுவோம். நம்ம எங்க துஆ செய்யுங்க பாய், எங்களுக்காண்டி துஆ செய்யுங்க அப்படின்னு. துஆனா இருக்கா? வா போட்டாங்க இருக்கு. நம்ம வாசிக்கிற இடத்துல என்ன இருக்கு? தாலு ஐனு அலிஃபு அம்சா. அப்போ துஆ, துஆ என்ற வார்த்தையை புழக்கத்துல நம்ம எப்படி பேசுவோம்னா துவான்னு பேசுவோம். இப்ப நம்ம அதனால என்ன, இப்ப துவான்னு நம்ம பேசுறதுனால அங்க போய் குர்ஆனை போய் துவான்னு வாசிக்க முடியுமா? அப்படி வாசிச்சுட்டு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்க, எங்களை வந்து அவர் வச்சு செய்யறாரு, எங்க மேல அவதூறு சொல்றாரு, இட்டு கட்டுறாருன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறான். அதுவும் ஒரு மேட்டர் கிடையாது, இவனுக்கு அரபியே தெரியாது. இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்ப மாட்டு மசோதம் எல்லாருமே நம்மள கூட சொல்ற ரம்ஜான் பண்டிகை தான் சொல்லுவோம். ஆனா ரம்ஜான் அதுக்கு பேர் ரம்ஜானா? ரமலான். ரமலான் என்ற அந்த லாது, பெரும்பாலும் லாது ரொம்ப பேருக்கு உச்சரிப்பு கூட வராது. இப்ப நம்ம போய் என்னப்பா உங்களுக்கு நாளைக்கு என்ன பண்டிகை? எங்களுக்கு ரமலான் பண்டிகை அப்படின்னு சொன்னா உனக்கு புரியுமா? ரம்ஜான் பண்டிகை வர ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கிறோம், பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கிறோம், அதான் புரியும். ரமலான் பண்டிகை வந்திருக்கு எங்களுக்கு, ரமலான் அப்படின்னா உனக்கு புரியுமா? புரியாதுப்பா. அது நடைமுறையில ரம்ஜான் சொன்னாதான் புரியும், நடைமுறையில வந்து லுஹர் சொன்னாதான் புரியும், அசர் சொன்னாலும் புரியும், ஜும்மா தான் புரியும். அறிஞர் பிஜே வந்து மக்கள் எல்லாம் வந்து நசாயில் சொன்னாதான் மக்கள் எல்லாம் புரிவாங்க என்பதற்காக அப்படி பயன்படுத்தி இருக்கார். நசைன்னு சொன்னா மக்கள் புரிய கஷ்டப்படுவாங்க, மக்கள் எப்படி சொன்னா புரிந்து கொள்வார்களோ. அறிஞர் பிஜே பொறுத்த வரைக்கும் எளிமையான தமிழ்ல தான் பயன் பண்ணுவார். அடுக்கு மொழியில மற்ற எதுகை மோனையில வந்து கூட பயன் பண்ண மாட்டார். மக்களுக்கு என்ன ரொம்ப எது ஈஸியா மக்களுக்கு புரியுமோ அப்படி எளிமையான முறையில பயன். இவனே சொல்லியிருக்கிறான் அந்த முஸ்தபாவே, நானே ரசிச்சு கேட்பேன், நானே ரொம்ப நாள் கழிச்சு பிஜே ரொம்ப அழகா பேசினாரு. அது எதுக்கு அப்படி சொல்றான்? இவன் விஷயத்துக்கு பிஜே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பதில் கொடுத்த மாதிரி சித்தரிக்கிறதுக்கு. அதோட இல்லாம சகோதரர் பிஜே அவர்களுடைய பயான சொல்லும் போது அதுல ஒண்ணுமே இல்லாட்டாலும் நான் ரசிச்சு கேட்பேன். அதாவது செய்தி இருந்தா ரசிச்சு கேட்பேன்னு சொல்றது ஒண்ணு, எதுவுமே இருக்காது ஆனா நான் ரசிச்சு கேட்பேன் அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கான. அவன் ஏன் ரசிச்சு ஒன்னால கேட்க முடியுது? எளிமையா இருக்க போய்தான். அப்ப எளிமையா பேசுற வழக்கம் முடியவர் வந்து மக்கள்கிட்ட அந்த மாதிரி தான் அவர் போய் எது சொன்னா புரியுவாங்களோ அப்படி சொல்லுவாரு. அதை இன்னும் பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து கொண்டு வந்து வைத்து, அப்ப இதுக்கெல்லாம் என்ன சொல்ற? இந்த லுகர் சொல்றதுக்கு, அசர் சொல்வதற்கு, ஜும்மா என்ற வார்த்தைக்கு, துவா என்ற வார்த்தைக்கு, ரமலான் என்ற வார்த்தைக்கு வாசிக்கும் போது ஒரு வகையா நம்ம வாசிப்போம், பேச்சு வழக்குன்னு வரும்போது மாறுபடும். அப்ப பேச்சு வழக்க வைத்துக் கொண்டு உன் குற்றச்சாட்டை மறைக்காத, உன்னுடைய அழுக்க நீ மறைக்காத. உனக்கு அரபி ஓத தெரியாது, நீ பார்த்து ஓதும் போது தப்பு செய்யற ஆளு, உனக்கு அதோடைய அர்த்தம் தெரியாது, அதோடைய கிராமர் தெரியாது, அதோடைய தப்சீர் தெரியாது, உனக்கு எதுவுமே தெரியாது.
அப்ப எந்த விதமான அரபி ஞானமும் இல்லாமல், அறிவும் இல்லாமல், மொழி அறிவும் இல்லாமல் ஆய்வாளர் என்று வேஷம் கட்டக்கூடிய டிரைவர் முஸ்தபா அவர்கள் அண்ணங்களே, முஸ்தபா அண்ணா அவர்களே, உங்களுக்கு இந்த வேலை தகுதி கிடையாதுன்னு நீங்க வந்து குரானை இட்டு கட்டாதீங்க. உங்களுக்கு அரபிக்காரன் வீட்டுல உங்களுக்கு கார் ஓட்டுற வேலையா, ஆபீஸ் பாய் வேலையா, முறவாசல் பார்க்க போனீங்களா, இல்ல ஒட்டகம் மேய்க்க போனீங்களா, என்ன வேலையா அங்க நீங்க போனீங்களா அந்த வேலையை பாருங்கன்னு. உங்களுக்கு ஆய்வாளர் வேலை வேலை அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன இருப்பன் பாய், வேற என்ன? இதோட இந்த செய்திகள்ல வந்து முஸ்தபா ரஹ்மானி அவர் இருக்கிறார் இல்லையா, இவர் எப்படியெல்லாம் உளறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்தோம். சகோதரர் பிஜே மீது அவர் சொன்ன குற்றச்சாட்டு ஒண்ணும் இல்லாத ஒண்ணு. ஆனா அது தெளிவாக அதை உடைச்சாச்சு. இவர் மேல உள்ள குற்றச்சாட்டை நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். அவருக்கு ஓத தெரியாதுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அறிஞர் பிஜே மேல இவன் வச்ச குற்றச்சாட்டு வந்து குற்றச்சாட்டே கிடையாது. அதுவும் எனக்கு அரபி தெரியாம தான் அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்கிறான். அது சரியாதான் அவர் வாசிச்சிருக்கிறார்ன்றதையும் இந்த இடத்துல நாங்க நிரூபிச்சிருக்கிறோம். அரபு இலக்கணம் குறித்து சகோதரர் யாசர் இம்தாதி சொன்ன விளக்கம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இவருக்கு கூடுதலாக இன்னும் இந்த இடத்திலும் ஞாபகப்படுத்த விரும்புறோம். முதல் கொடுத்த பதிவு என்ன அப்படின்னா, இவருக்கு அரபு வாசிக்க தெரியாது, ஏன்னா சேரு சபர் இல்லாம வாசிக்க தெரியாதுன்றதுக்கு நாங்க அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறோம். எங்க முன்னாடி வாசிச்சு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதை நிரூபிக்க அவர் முனைந்து வருவார்னு சொல்லி இப்ப வரைக்கும் வந்து நம்புறோம். ஏன்னா எந்த வித இதுவுமே இல்லாம, ஏன்னா அதாவது கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 5 நாட்கள் அவகாசம். சரிங்களா? இன்னையில இருந்து உங்களுக்கு 5 நாள் அவகாசம். சரியா? நீங்க என்ன செய்யுங்க, இந்த அவகாச காலத்திற்குள்ள யாராவது ஒரு இமாம பிடிச்சாவது என்னத்தை கேட்பானுங்கன்னு தெரியல, எதையாவது சொல்லி கொடுங்கனாவது ஓதிட்டு வந்துருங்க. நம்ம லைவ்ல சந்திப்போம். எப்படி எதாச்சும் ஓதிட்டு வருவார். நம்ம கொடுக்கற இதுதான் அவருக்கு தெரியுமா? நீங்க எதையாவது ஒண்ணு ஓதிட்டு வந்துடாதீங்க. நாங்க ஒரு வசனம் வச்சிருப்போம், ஒரு பத்தி வச்சிருப்போம், அதான் கொடுப்போம். சரிங்களா? அதான் 5 நாள் அவகாசம். பாவா பாப்பா அண்ணன், உங்களுக்கு 5 நாள் அவகாசம் இருக்குது. நீங்க ஆய்வு புள்ளி தான், அரபி மாமேதை தான், அரபி மொழியை கரைச்சி குடிச்ச கரகண்ட அரபி மொழி வல்லுநர் நிரூபிப்பதற்கு உங்களுக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுக்குறோம். இன்ஷா அல்லாஹ். விவாதம் நல்லா கேட்டுங்க, விவாதம் உங்க இடத்துல விவாதம். நீங்க வந்து அரபியில நாங்க ஒரு பேப்பர் ஒரு பக்கத்தை கொடுப்போம், வாசிச்சு அர்த்தம் வச்சுட்டா திரும்ப ஞாபகப்படுத்திடுவோம் பாய். நீங்க அர்த்தம் வச்சுட்டா நாங்க உங்க பக்கம் தான். பீஸ் டிவி தான் அர்த்தம். நீங்க வந்து வாசிக்கல டம்மி பீஸ் நாங்க மக்களுக்கு இப்ப உண்மைதான் நாங்க பேசுறதே தெரிஞ்சிடும். ஒருவேளை நீங்க விவாதத்துக்குன்னு வந்து அங்க வாசிக்க நீங்க தவறிவிட்டால் என்ன செய்யணும், நீங்க ஒன்னும் பெருசா எங்களுக்கு ஒண்ணு எதுவும் கொடுக்க வேணாம். பீஸ் டிவி கம்பெனி இழுத்து மூடிட்டு அல்லாண்டு கார் ஓட்டுற வேலையை மட்டும் பார்த்தா நீங்க போதும் என்பதை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசியத்தாக செய்து கொண்டு இந்த முஸ்தபா ரஹ்மானிங்கிற பேருக்காவது நியாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை முடிவு செஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த உங்களுடைய திருதாளங்கள் அடுத்தடுத்த பாகங்களாக வெளியாகும்.